மாதங்களில் புரட்டாசி மாதம் இறைவனின் நல்லாசி பெறும் மாதமாகும். புரட்டாசி வழிபாடு பற்றிய அரிய தகவல் உள்ளனவா என்றால் நம் ஆச்சரியப்படுத்தும் தகவல் உள்ளன. தற்காலத்தில் முப்பெரும் விழாக்கள் கொண்டாடுவது சகஜமாகிவிட்டது. ஆனால் முப்பெரும் வழிபாடு கொண்டாடும் ஒரே மாதம் புரட்டாசி மாதமே ஆகும். இறை வழிபாடு, சக்தி வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு என்பதாகும். மாதங்களில் கடவுளின் பேரருளாசியை பெறும் மாதம் புரட்டாசி மாதம். ஆம், புரட்டாசி என்றால் பெருமாளுக்கு உகந்த மாதமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதை நிரூபிக்கும் வகையில் பெருமாள் ஆலயங்களெங்கும் பக்தர்கள் வெள்ளம் காண்பதே சாட்சி. மேலும் பெருமாளின் தங்கையான சக்தியின் வழிபாடுக்குரிய மாதம் புரட்டாசி. ஆம், நவராத்திரி 9 நாள் அம்மனுக்கு கொண்டாடப்படும் அற்புத திருநாளாகும். பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம், ஆனால் அம்பாளுக்கு லலிதா சஷ்டி விரதம், உமா மகேஸ்வரி விரதம், கேதார கௌரி விரதம் என 3 விரதங்கள் கொண்டாடப்படுகிறது. புரட்டாசியில் வரும் துர்கா அஷ்டமி விரத நாளும் சேஷ்டாஷ்டமி விரத நாளும் நம் விநாயகருக்கு உகந்த நாளாகும். இந்த புரட்டாசி மாதம் மறைந்த நம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த மாதமாகும். ஒரு பழமொழி உண்டு, மறைந்தவர்க்கு மாகல்யம் என்பதாகும். நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்கள் நல்லாசி பெறும் அற்புத மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் கோவிந்த நாமத்தின் பெருமையை அறியும் முக்கியமான மாதம். புரட்டாசி மாதம் கோவிந்தா என்ற திருநாமத்தின் அற்புதம் தெரியுமா? பொதுவாக பழமொழியில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆம், கோவிந்தாவின் திருநாமமும் அப்படிப்பட்டதுதான். புரட்டாசி மாதத்தில் எத்தனை முறை கோவிந்தா நாமத்தை சொல்கிறோமோ அவ்வளவு கோடி புண்ணியம் நமக்கு வந்தருளும் என்பது பெருமாள் அருள். நாம் இல்லங்களில் விளக்கேற்றி ஹரிஹரி கோவிந்தா கோவிந்தா என்று திருநாமங்களை உச்சரிக்க நம் வாழ்வு உயரும், பல பல கோடிகள் வந்தடையும் என்பது நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.